அவருடைய எப்படி எந்த சூழலில் நமக்கு பாடினார் என்று சொன்னால், ஆட்கொண்ட பெருமான் விட்டு சென்று விட்டார், கூட இருந்த அடியார் பெருமக்களும் பிரிந்து விட்டார்கள். பிரிவு துயர் தாங்காது நமக்கு பாடியது தான் திருவாசகம். ஒரு திருவாசகத்தை பற்றி பெரியோர்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, இது நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் நால்வர் நால்மணி மாலையில் சொல்வார், விலங்கலை பகிர்ந்த மெய்யுடை முக்கட் காரண உரையனும் ஆரண மொழியோ ஆதிசீர் பரவும் வாதபூரண்ணல் திருவாய் முனைந்த வாசகத்தேனோ யாதோ சிறந்தது என்குவீராகில் என்று சொல்லி இறைவன் அருளியது வேதங்கள், மணிவாசக பெருமான் அருளியது திருவாசகம். இதில் எது சிறந்தது என்று சொன்னால், வேதங்களை கேட்டு மெய்யுருகி கண்ணில் நீர் பெருகி நிற்பவர் ஒருவரையும் நான் பார்க்கவில்லை. திருவாசகத்தை ஒரு கால் படித்தாலே கருங்கல் மனமும் கசிந்துக கண்கள் என்று சொல்லி நம்முடைய சிவபிரகாசாமிகள் போற்றுகின்றார். அது மட்டுமல்ல, திருவாசகத்தை ஒரு முறை படித்தாலே திருவாசகத்துக்கு மாணவராகி விடுவார்கள் என்று சொல்லி நமக்கு நம்முடைய நால்வர் நால்மணி மாலை ஆசிரியர் போற்றுகின்றார். திருவாசகம் அவ்வளவு சிறந்த ஒரு பணுவல், ஞான பணுவல் என்று சொல்லி போற்றுகின்றார்கள். திருவாசகத்தை பற்றி நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்கள், வையாபுரியார் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கூட சொல்றார், இதய தாமரையில் இறையொளி விளங்குகின்ற போது சுரக்கின்ற ஒரு இன்பத்தேன் என்று சொல்லுகிறார். அது ஒரு அடியார் பெருமக்களுடைய பக்குவமுடைய அடியார் பெருமக்களுடைய இதய தாமரையில் இறை ஒளி விளங்குகின்ற பொழுது சுரக்கின்ற ஒரு இன்பத்தேன். அருட்கவிதைகள் அடியார்களுக்கு எப்பொழுதும் சுரப்பதில்லை, அது எல்லா நேரத்திலையும் வராது. காரைக்கால் அம்மையார் தன்னுடைய கணவனை விட்டு பிரிகின்ற பொழுது, கணவனை விட்டு செல்லுகின்ற பொழுது அந்த ஞான உடல் அவருக்கு கிடைக்கிறது. அந்த எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய அந்த பேயூர் என்று சொல்லக்கூடிய ஞான உடல் கிடைக்கின்றது. அப்பொழுதுதான் அம்மா நமக்கு அற்புத திருவந்தாதி 100 பாடல்களை பாடி அருளுகிறார்.